ஹலோ எவ்ரிவன். ஸோ பேரண்ட்ஸ் நிறைய பேர் ஸ்கூல் கோயிங் கிட்ஸுக்கு என்ன மாதிரி டயட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஸ்கூல் கோயிங் கிட்ஸுக்கு வந்து டயட் அப்படின்னா நீங்கள் ரொட்டீனாக வீட்டில் சாப்பிட்ற ஒரு ஃபேமிலி டயட், ஃபேமிலி பாட் டயட் என்னமோ அதே டயட்டை தான் குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும். ஸோ இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கூலுக்கு எந்த ஏஜில் நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடியே சைல்டை வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும் நீங்கள். ஸோ முக்கியமாக நீங்கள் ஆல்ரெடி வந்து குழந்தைங்களுக்கு கிரைண்ட் பண்ணி அரைச்சி சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு 1 இயர் முன்னாடியே நார்மலாக அவங்களுக்கு வந்து கையிலே மசிச்சு கொடுக்குறதோ இல்லை அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியை மெதுவாக இம்ப்ரூவ் பண்ணி அவங்கள வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிடணும் நீங்கள். ஸோ டயட் பிளான் வந்து நீங்கள் வீட்டில் நீங்கள் என்ன மாதிரி குக் பண்ணுறீங்களோ குழந்தைங்களுக்காக ஸ்பெஷல் குக்கிங் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் மார்னிங் வீட்டில் என்ன ப்ரிப்பரேஷனோ அதே ப்ரிப்பரேஷன் தான் குழந்தைங்களுக்கும் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ இதில் என்ன எக்ஸ்ட்ராவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மீல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதும் அதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் வந்து நீங்கள் ஒரு இட்லி அந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னா அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பன்னீர் ஆர் கொஞ்சம் எக்கு சேர்த்துக்கிறதோ இல்லைன்னா எக்ஸ்ட்ரா கீ ஆட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேலரிஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு மீலையும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் வித் அண்ட் ஃபேட்டோட நீங்கள் பிளான் பண்ணுறது பெட்டராக இருக்கும்.